ஆமாக்கா, ஷூட் பண்ணிடாத, கொஞ்சம் பொறுமையா இருக்கா. ஏன் வீட்டுக்குள்ள வரதுக்கு எவனுக்கு நீ தைரியம் வந்துச்சு? அவனை நான் கொல்லாம விட மாட்டேன். அம்மா அவசரப்படாதீங்கம்மா, யாரும் தெரியாம ஷூட் பண்ண வேண்டாம். அப்புறம் அப்புறம் நமக்கு தாம்மா பிரச்சனை. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேன். தள்ளு. அத்தை வேணாம் அத்தை, தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க. தள்ளு. நீங்க யார் சொன்னாலும் நான் கேட்க போறதில்ல. பதிலே சொல்லாம நிக்கிறவன் நிச்சயமா என்னோட எதிரியா தான் இருப்பான். அவனை என் கண்ணுக்கு பலி கொடுக்காம நான் விட மாட்டேன். ஏய் யாருப்பா, சொல்லியாவது சொல்லப்பா, செத்துக்கிட்டு போயிட போற. ஏய் கிட்ட வராத, வந்தா ஷூட் பண்ணிடுவேன். வராத, உனக்கு உயிர் பிச்சை கொடுக்கறேன். இப்படியே ஓடி போயிடு. மாமா இன்னைக்கு கன்ஃபார்மா ஒரு விக்கெட் விட போகுது. அட நம்ம சிலம்பம். ஆமா, மாமா சிலம்பம் மாமா. என்னாச்சு உங்களுக்குலாம்? ஏன் எல்லாரும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? நீங்க எதுக்கு பொம்மை துப்பாக்கியை வச்சுக்கிட்டு இந்த நேரத்துல எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்கீங்க? தீபாவளி தான் முடிஞ்சு போச்சுல. ஏய் இப்ப எதுக்கு இங்க வந்த? வேலையில சேர சொல்லி மேடம் தானே சொன்னாங்க, அதான் வேலையில ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். வேலைக்கா? உனக்கு வேலையில ஜாயின் பண்ண நேரமே கிடைக்கலையா? இப்படிதான் நைட்ல, அதுவும் கரண்ட் இல்லாதப்போ வந்து பயமுறுத்துவியா? ஏப்பா சிலம்பம், உனக்கு பகல்ல வர்றதுக்கு நேரமே கிடைக்கலையா? ராத்திரி அதுமா வந்து நாங்களாம் பயந்தே போயிட்டோம். நல்ல வேலை அவரு வரல, இவன் வந்து நிக்கிறான். ஏங்க, நாங்க யார் யாருன்னு கேட்டோம்ல, பதில் சொல்ல வேண்டியதானே? ஏன் கம்மன்னு இருந்தீங்க? சூயிங்கம் போட்டிருந்தேங்க, ஸ்வீட் தின்னோம்ல, அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப எப்படிங்க பேசுறது? நல்லா சொன்னப்பா, நாங்களாம் ஆடியே போயிட்டோம். கரண்ட் வர கொஞ்சம் லேட் ஆயிருந்தது, இந்நேரம் நீ செத்திருப்ப. சும்மா இதே சொல்லிட்டு இருக்காதீங்க. அந்த துப்பாக்கியில குண்டு இருக்கா? அம்மா ஒரு செகண்ட் டென்ஷன் ஆகி துப்பாக்கியை அழுத்தி இருந்தா அப்ப உங்களுக்கு தெரியும் துப்பாக்கில குண்டு இருக்கா இல்லையான்னு. அப்படியா மேடம்? அவங்க மேல வச்சு ஒரு வாட்டி அழுத்தி காட்டுங்களேன். வேலைக்காரன்னு சொல்ற, திமிருக்கு மட்டும் ஒன்னும் குறைச்சல் இல்ல. இவன் அடங்க மாட்டான் போல இருக்கே. சந்திரா அக்கா, நம்ம வீட்ல வேலை செய்யணும்னா எப்படி இருக்கணும், எப்படி இருக்க கூடாது, என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு எல்லாம் விளக்கமா சொல்லு. சரிக்கா. உன் பேர் என்ன? உனக்கு எந்த ஊரு? அதானே. ஐயோ நான் அப்படி சொல்லுங்க. அப்ப ஆம்பளைங்கன்னு ஒத்துக்கிறியா? மாமா எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. இங்க பாருங்க, நான் சொல்றத முழுசா எல்லாரும் கேளுங்க. மேடம் கொல்றதுக்கு ட்ரை பண்ணவங்க பின்னாடி லேடிஸ் கூட இருக்கலாம்ல. அதனால தான் நான் எல்லாரையும் விசாரிக்கணும்னு சொல்றேன். இவன் என்ன லேடிஸ் கூட இருக்கலாம்னு சொல்றான்? ஒருவேளை நம்மள டார்கெட் பண்ணிட்டானா? இவன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அம்மாவை கொல்ற அளவுக்கு இந்த வீட்ல மோசமானவங்க யாரும் இல்ல. நீங்க வெளியில விசாரிக்கிறது தான் சரியா இருக்கும். ஏ முந்திரி கொட்டை, உன்னார அமைதியா இரு. இந்த வீட்ல இருக்க எல்லாரையும் நான் விசாரிச்சுதான் ஆகணும். நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். அப்ப எனக்கு இந்த வேலையும் வேணா ஒண்ணு வேணா, நான் கிளம்புறேன். இருப்பா. சொல்லுங்க சார். நீ எதுக்கு அப்படி புசுக்குன்னு கோவப்படுற? சந்திரா, நீ ஏன் வீணா புடிவாதம் பிடிக்கிற? சாமுண்டீஸை கொலை பண்ண பார்த்தது யாருன்னு கண்டுபிடிச்சா நமக்கு நல்லது தானே.
அது மட்டும் இல்லாம சாமுண்டி ஸ்ரீவனை வேலைக்கு வைக்க சொல்லிட்டா. அதனால இவன் சொல்றதை நம்ம கேட்டுதான் ஆகணும். மத்தவங்க விசாரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. சரிங்க மாமா. வாங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? எதுக்கு தனியா மீட் பண்ணி பேசணும்னு சொன்னீங்க? ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுக்கு? எங்க அம்மாவை நீங்க ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாத்துனீங்களே, அதுக்கு தான் தேங்க்ஸ். நீங்க மட்டும் வரலைன்னா எங்க அம்மாவோட நிலைமை என்ன இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. உங்க அம்மாக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்களா? அப்படிலாம் சொல்ல முடியாது. யாரோ அம்மாவோட எதிரி தான். அம்மாவுக்கு எப்பவுமே பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. மத்தபடி பெருசா எதிரிங்கெல்லாம் இல்ல. அம்மா பேசிக்கா நல்லவங்க தான். வெளியே பார்க்கதான் கொஞ்சம் டெரரா தெரிவாங்க. ஆ, சரி, என்ன எதுக்கு வர சொன்னீங்க? இல்ல, எதிரிங்களாலதான் அம்மாக்கு எப்பவுமே ஆபத்து இருக்கு. உங்களை மாதிரி ஒருத்தர் அவங்க கூட இருக்கிறது எப்பவுமே அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். அம்மா ஏற்கனவே உங்களுக்கு அழைப்பு கொடுத்திருப்பாங்க. இப்ப 2வது தடவையும் உங்களை வேலைக்கு அழைச்சிருக்காங்க. நீங்க ஏன் அதை கன்சிடர் பண்ணக்கூடாது? அவங்களுக்காக இல்லைனாலும் எனக்காகவாவது ஒத்துக்கிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ப்ளீஸ் ஒத்துக்கோங்க சார். சரி, நீங்க இவ்வளவு தூரம் கேட்கறதுனால உங்களுக்காக ஒத்துக்கிறேன்.